ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு வேற லெவல் ஸ்டோரி. கிண்ணியா அண்டர்கிரவுண்ட் சிட்டில பயங்கரமா கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க நண்பர்களே. சும்மா இல்ல, நியூட்டன் கடற்கரையோட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஹீரோஜி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். உங்களால இந்த கொரில்லா கூட்டத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஆனா வெயிட் பண்ணி பாருங்க, சீக்கிரமே உங்கள நான் ஜட்ஜ் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. ஜீவ் இன்னும் கொஞ்சம் ஓவராத்தான் பேசினா, இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒருத்தன் பலசாலியா இருந்தாதான் மதிக்க தெரியும். கொரில்லா கூட்டத்துல பாருங்க, ஆல்பா மேல்தானே தலைவனா இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம ஜீவ் கட்டட வேலைலாம் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைச்சு ஒரே சந்தோஷம். அப்போ யாரோ ஒருத்தன் அவனை புகழ்ந்து தள்ளிவிட்டான். உடனே நம்ம ஜீவ் கொரில்லாக்களோட ஸ்பெஷல் பவர்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கொரில்லாவை ஒரு ராணுவ யூனிட்டா மாத்தணும்னு கூட பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான் பாருங்க. அந்த டைம்ல திடீர்னு பூமிக்கு அடியிலிருந்து பயங்கரமான நிலநடுக்கம் வந்துருச்சு. எண்டுக்கான அந்த இடமே பயங்கரமா குலுங்கிடுச்சு. ஆனா இது ஏதோ சாதாரண நிலநடுக்கம் இல்லன்னு ஜீவ்க்கு உள்ளுக்குள்ள தோணுச்சு. ஏன்னா எண்டுகாவோட ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம்ல ஒரு புது பவர் உருவாகிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் இந்த ஷேக்கிங்க்கு காரணம்னு நம்ம ஜீவ் கண்டுபிடிச்சிட்டான். தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்த லொகேட் பண்ணி அந்த குகைக்குள்ள போயிட்டான். அந்த குகைக்குள்ள ஒரு பயங்கரமான டீமன் கவ் ரெடியாகிக்கிட்டு இருந்துச்சு நண்பர்களே. அந்த டீமன் கவோட ஸ்பீடையும் பவரையும் பார்த்து நம்ம ஜீவ் அப்படியே ஷாக் ஆயிட்டான். அதே டைம்ல பூமியோட ஸ்பிரிச்சுவல் ட்ரீ ஒன்னு அந்த டீமன் கவ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரீயோட புல்லுனால அந்த டீமன் கவ் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பயங்கரமான எனர்ஜி வெளிப்பட்டு அந்த டீமன் கவ் முழு உருவம் எடுத்துடுச்சு பாருங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இருந்து வந்த எனர்ஜி பூமியை பிளந்துகிட்டு அப்படியே வெளியே வந்துருச்சு. உருமாறின அந்த டீமன் கவ் குகையிலிருந்து வெளியே வந்ததும் பாக்குறதுக்கே மிரட்டலா இருந்துச்சு. அதோட மண்ட மேல புதுசா பயங்கரமான கொம்புகள் முளைச்சிருந்தன. அது முன்ன இருந்ததை விட ரொம்ப பெருசா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன இடத்துல அந்த டீமன் கவ்வால கிராவிட்டிய கூட கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. கிராவிட்டினா சும்மாவா, நம்ம இயற்கையோட பயங்கரமான சக்தி. ஆனா அந்த சக்தி அந்த டீமன் கவ்வோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அந்த டீமன் கவ் குகையிலிருந்து வளர்ந்து வந்ததை பார்த்து மத்த மிருகங்களெல்லாம் வந்து அந்த டீமன் கவ்வுக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த டீமன் கவ் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் பலசாலிதான், ஆனா என்னோட பவரை என்னால சரியா ஃபீல் பண்ண முடியலையேன்னு சொல்லுச்சு. அந்த டீமன் கவ்வோட சொன்னதை கேட்டதும் நம்ம ஜீவ் மத்த 2 மிருகங்களை கூப்பிட்டான். ஒன்னு நீல கலர் வெட்டுக்கிளி, ப்ளூ மாண்டீஸ். இன்னொன்னு தங்க எறும்பு, கோல்டன் ஆண்ட். இந்த 2 பேரையும் அந்த டீமன் கவ்வோட ஃபைட் பண்ண சொன்னா. எதுக்கு தெரியுமா? அந்த டீமன் கவ் தன்னோட பவரை உணரணுமா. அப்போ நம்ம ஜீவ் அந்த 2 பேருக்கும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தான். நீங்க 2 பேரும் அந்த டீமன் கவ்வை ஜெயிச்சுட்டா உங்கள நான் இங்கிருந்து போக விடுறேன், ஆனா தோத்துட்டா நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இங்கேயே அடிபணிஞ்சு இருக்கணும்னு சொன்னாம் பாருங்க. ஜீவ் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல கோல்டன் ஆண்ட்டுக்கும் அந்த டீமன் கவ்வுக்கும் ஃபைட்டுக்கான டைம் நெருங்கிடுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. ப்ளூ மாண்டீஸ், கோல்டன் ஆண்ட் வர்சஸ் டெமோனிக் கோ. பயங்கரமான டஸ்ட் பறந்துச்சு. மத்த மிருகங்களுக்கு அந்த 2 பேரையும் சரியா பார்க்கவே முடியல. அவங்க மட்டும் இல்ல, நம்ம ஜீவால கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியல. கோல்டன் ஆண்ட்டும் ப்ளூ மாண்டீஸும் எப்படியாவது ஜெயிச்சிடுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு ட்விஸ்ட். அவங்களோட நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த டீமன் கவ் அவங்க 2 பேர்கிட்டையும் வந்ததும் தன்னோட கிராவிட்டி மாத்திர பவரை ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. அடுத்த செகண்டே கோல்டன் ஆண்ட்டையும் ப்ளூ மாண்டீஸையும் அப்படியே தரையில தூக்கி அடிச்சு அந்த ஃபைட்ட முடிச்சிடுச்சு பாருங்க. ஃபைட் முடிஞ்சதும் அபிமன்யூன்னு ஒருத்தன் கோல்டன் ஆண்டோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டான். அப்போதான் நமக்கு ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரிஞ்சுது. அந்த டீமன் கவ்வோட கிராவிட்டி மாத்திர திறமையால கோல்டன் ஆண்டோட தாடைகள் எல்லாம் உடைஞ்சு போயிருந்துச்சு. உள்ள இருக்கிற முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் நசுங்கி போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லனா கோல்டன் ஆண்ட் நல்லாதான் இருந்திருக்கும் பாவம். ப்ளூ மாண்டீஸோட ஸ்டேட்டஸ பார்த்ததும் நம்ம ஜீவ் அவனை ரிப்பேர் பண்ற பவரை வச்சு கியூர் பண்ண ஆரம்பிச்சான். அதனால அந்த சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி லைஃப் எனர்ஜி லைட்டா மழை மாதிரி பெஞ்சுது. அது பயங்கரமான காயத்தை கூட கியூர் பண்ணக்கூடியது நண்பர்களே. கியூர் ஆனதும் அந்த ப்ளூ மாண்டீஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தான். ஆனா நம்ம ஜீவ் விடுவானா என்ன? மறுபடியும் அவனை தரையில போட்டு அழுத்திட்டான். அதே டைம்ல நம்ம ஜீவ் ஹரிபாத்னு ஒருத்தன் கோட் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்பட்டான். ஹரிபாத் வேற யாரையும் கோட் சாப்பிட விட மாட்டான் போல. ஏன்னா ஜீவ் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். ஹரிபாத் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துட்டா அவனை 9 வால் இருக்கிற ஒரு விசித்திரமான ஃபாக்ஸைத்து தேடி போக விடுறேன்னு சொல்லியிருந்தான். தன்னோட ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக ஜீவ் அந்த குகைய அந்த ஃபாக்ஸைத்து தேடி போக விடுறான். போறப்போ பார்த்து பத்திரமா போன்னு வேற சொல்றான் பாருங்க. போற வழியில ஜீவ் அந்த டீமன் கவுக்கும் ஒரு ஆர்டர் போடுறான். அந்த 9 வால் ஃபாக்ஸ பார்த்ததும் சீக்கிரமா அவங்க இருக்கிற இடத்துக்கு திரும்பி வந்துடணும்னு சொல்றான். இன்னொரு பக்கம் மிஸ்டி மலைகள்ல ஒரு பெரிய ராணுவ கூட்டம் வந்து சேர்ந்திருந்தது. ஆனா அந்த முதல மேல இருந்த பயம் அவங்க மனசுல இன்னும் இருந்துச்சு. ஏன்னா போன தடவை அந்த முதல கூட ஃபைட் பண்ணப்போ ஒரு ஃபுல் ராணுவ பிரிவும் காலியாகி போயிட்டாங்களாம். அப்போ 2 சோல்ஜர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் கேட்டான், ஹே ப்ரோ, நீ போக மாட்டியா? அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா, அட போப்பா,
நாங்க அந்த வேலியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். அதெல்லாம் இங்க வராது. இந்த 2 பேர் பேசுறத வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ராணுவ கேம்ப்ல ரொம்ப பவர்ஃபுல்லான சில ஹியூமன்ஸ் வந்துட்டாங்களாம். அவங்க ஹெல்ப்பால அந்த ராணுவ யூனிட் மிஸ்டி மலைகளை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நாள்ல டேங்குகளும் பீரங்கிகளும் வரப்போகுதாம். அதுங்க வந்தா அந்த மிஸ்டி மலைகள்ல பயங்கரமான அழிவு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிஎன்சின்னு ஒரு இடம், டிரான்சென்டென்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அங்க ஜாங்சாவுன்னு ஒரு பொண்ணு பயங்கரமா ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ இப்ப ரொம்ப ஹையான லெவலுக்கு போயிட்டாலாம். அதனால அவளோட பிசிக்கல் பவரும் ஸ்பிரிச்சுவல் பவரும் ஒன்னா சேர்ந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அவ நினைச்ச மாதிரி நெருப்பையெல்லாம் ஷேப் பண்ண முடியுது. அப்போ அந்த இன்ஸ்டிடியூட்டோட இன்னொரு மெம்பர் வந்து ஜாங்சாவ்கிட்ட ப்ரொஃபசர் கூப்பிடுறாருன்னு சொன்னா. ஜாங்சாவும் அந்த மெம்பரும் போகும்போது ட்ரெய்னிங் ரூமோட ஸ்டேட்டஸ பார்த்து அந்த மெம்பர் அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான அட்டாக்ஸையும் தாங்கக்கூடிய சூப்பர் அலாய்ல செஞ்சிருந்த அந்த ரூம் ஜாங்சாவோட ஒரே அட்டாக்ல நொறுங்கி தூள் தூளா போயிருந்துச்சு பாருங்க. ஜாங்சாவ் வெயிட்டிங் ரூமுக்கு போனதும் அங்க ப்ரொஃபசரோட இன்னும் நிறைய பேர் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல லிஹோன்னு இன்னொரு சூப்பர் ஹியூமன் ஜாங்சாவை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அவன் ஜாங்சாவ் கிட்ட வந்து, உங்கள பத்தி நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் லிஹோ. உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான் பாருங்க. உடனே அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. டிரான்சென்டென்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல சீன் ஆரம்பிக்குது. அங்க ஏகப்பட்ட சூப்பர் ஹியூமன்ஸ் கூடியிருக்காங்க. ஒரே டென்ஷனா இருக்கு. என்னன்னு பார்த்தா லிஹோன்னு ஒருத்தனுக்கு சாவலிஹோவை பத்தி சுத்தமா எதுவும் தெரியலையாம். அப்போ ஒரு சக சூப்பர் ஹியூமன் வந்து அவன டேட்டா அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க லிஹோ இருக்கான அந்த ஃபெடரேஷன்ல டாப் பெர்ஃபார்மர்லால ஒருத்தன். அதுவும் அவன் விழிச்சது சாவ்லிஹோவுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியாம். லிஹோவோட பேக்ரவுண்ட் வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன், அதுவும் பெரிய லீ ஃபேமிலியாம். அவங்க அப்பா பையனுக்காக எதையும் செய்வாராம். அவனோட ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸுக்கே கோடிக்கணக்குல செலவு பண்ணுவாராம். இந்த ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட்னாலையும் அவனோட ஸ்கில்னாலையும் தான் அவன் ஃபெடரேஷனோட யங்கஸ்ட் மேஜர் ஜெனரலா ஆனா. அதுவும் அவன் ஸ்கில்ல வச்சு எக்கச்சக்கமான மிருகங்களோட இன்வேஷனை தடுத்து நிறுத்தியிருக்கான். லிஹோ சொல்றான், நான் சொன்னதை விடுங்க. உங்களுக்கு என்ன பத்தியே தெரியலனா என்ன பண்ண முடியும்? நான் உன்னை சேர்த்துக்கலான் இருக்கேன், செகண்ட் மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆட் பண்ணலான் இருக்கேன். ஆனா உனக்கு ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி உன் குவாலிஃபிகேஷனை பார்க்கணும்ல. சாவ்லிஹோ ரிஜெக்ஷனால டல்லா இருக்க லிஹோ அவனோட மெயின் விஷயத்துக்கு வந்துட்டான். டெஸ்ட்னு சொன்னதும் சாவ்லிஹோக்கு ஒன்னும் புரியல, அப்படியே கன்ஃபியூஸ்டா நின்னுட்டு இருக்கா. அப்போ ஃபீலிங் அவளுக்கு புரிய வைக்கிறா, சாவ்லிஹோ அவனோட ஃபைட் பண்ணணும், அவளோட ஸ்கில்ல லிஹோவுக்கு காட்டணும்னு. ஃபைட் ஸ்டார்ட் ஆனதும் அங்க இருக்கிற மேக்ஸிமம் சூப்பர் ஹியூமன்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ்லாம் லிஹோவுக்கு தான் சியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜான்லிங் ஆரம்பத்துல இருந்தே சாவுலிஹோவை அவளோட காம்படிட்டரா நினைச்சிட்டு இருந்தா. சாவுலிஹோவை அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க என்ன தெரியுதுன்னா, சாவுலிஹோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல எல்லாரோடையும் நல்லா பழகிட்டா. அதுலயும் குறிப்பா ப்ரொஃபசர் இங்கோட ரொம்ப க்ளோஸாம். அந்த ப்ரொஃபசர் அவள தன்னோட பொண்ணு மாதிரி நினைச்சு சியர் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கறதுக்குள்ள மேட்ச் ஆரம்பமாயிடுச்சு. லிஹோ அவனோட தண்டர் எலமெண்ட் ஆக்டிவேட் பண்ண, சாவுலிஹோ அவளோட ஃபயர் எலமெண்ட்ட பட்டாம்பூச்சி மாதிரி ஆக்டிவேட் பண்றா. சின்ன பட்டாம்பூச்சி ஃபயர் எலமெண்ட்ட பார்த்த லிஹோ சாவுலிஹோவை வீக்குன்னு நினைச்சு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அதுதான் அவனோட பெரிய தப்பு. லிஹோவோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ 20,000. ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப அதிகம். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல லிஹோ தண்டர்ஃபிஷ் ஆக்டிவேட் பண்ணி சாவுலிஹோவை நோக்கி போறான். சாவுலிஹோ கிட்ட இருந்து வர்ற சின்ன பட்டாம்பூச்சிய அட்டாக் பண்ண போறான். லிஹோ என்ன நினைச்சிட்டானா, அவனோட தண்டர் எலமெண்ட் வச்சு சாவுலிஹோவோட சின்ன பட்டாம்பூச்சிய அணைச்சு அவளை தோற்கடிச்சிரலான்னு. ஆனா நடந்தது அப்படியே உல்டாவா இருந்துச்சு. தண்டர்ஃபிஷ் சாவுலிஹோவோட பட்டாம்பூச்சிய அணைக்கிறதுக்கு பதிலா லிஹோ அந்த பட்டாம்பூச்சியோட தீயிலேயே எரிய ஆரம்பிச்சிட்டான். அந்த பட்டாம்பூச்சியோட தீ அவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு, பயங்கர ஹீட்டை ஜெனரேட் பண்ணுச்சு. லிஹோ எரிய ஆரம்பிச்சு வலியில கத்த ஆரம்பிச்சிட்டான். ஃபைட்டோட இன்டென்சிட்டிய பார்த்து சைலண்ட் கோ எக்ஸைட் ஆகி லிஹோவை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சூப்பர் ஹியூமன் பொண்ணு ரீனா ப்ரொஃபசரை சாந்தப்படுத்துறா. மேட்ச்ல யாரும் யாரையும் கொல்ல முடியாது, அது கிரைம்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறா. ஜான்லிங் லிஹோ மேல அவ்ளோ பொறாமையா இருக்கானா, சாவுலிஹோ அவன் கையால சாகணும்னு நினைக்கிறா. ஆனா பேட்டிலோட ரிசல்ட்ட பார்த்து அரீனால இருந்த எல்லாரும் சாவுலிஹோவுக்கு சியர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லிஹோவே சாவுலிஹோவோட பவரை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா அவ்ளோ தூரம் வந்துட்டு லிஹோ இப்ப பின்வாங்க முடியாது, இவ்ளோ சீக்கிரம் தோத்து அவமானப்பட முடியாது. அவனோட முழு பவரையும் யூஸ் பண்ணி லிஹோ முழு அரீனாவையும் தண்டர் எனர்ஜியால கவர் பண்ணிட்டான். சாவுலிஹோ பயப்படுறதுக்குள்ள சரண்டர் ஆகச் சொல்றான். ஏன்னா அவனோட ஃபுல் பவர்ல சாவுலிஹோவை தோற்கடிச்சிரலான்னு நினைக்கிறான். சாவுலிஹோ சொல்றா, கவலைப்படாதீங்க, நான் அவ்ளோ வீக் இல்ல, நான் இங்க சரண்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி ஃபயர் பட்டாம்பூச்சிய வரவழைக்கிறா. இப்ப அந்த பட்டாம்பூச்சியோட ஒரு பெரிய ஆர்மியே வந்துருச்சு. லிஹோ இத்தனை பட்டாம்பூச்சிய பார்த்தும் பயப்படாம அவனோட தண்டர் எனர்ஜிய வச்சு நேருக்கு நேரா மோதுறான். தண்டர் எனர்ஜிக்கும் ஃபயர் ஆர்மிகளுக்கும் பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. நாலா பக்கமும் ஒரே புகையா இருக்கு. புகை அடங்குனதும் ரிசல்ட் தெரியுது. நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு லிஹோ தரையில விழுந்துட்டான். பார்த்த நொடியில அங்க இருந்த கிரவுடெல்லாம் சாவுலிஹோவுக்கு கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க.
மேட்ச் ரிசல்ட்ட பார்த்து ஹையர் ஆபீசர்ஸே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா லிகோ சாதாரண ஆள் இல்ல, அவனை தோற்கடிக்கிறது ஈஸி இல்ல. ஹையர் ஆபீசர்ஸ் பேசுறத வச்சு அவங்க சாவ்லிஹோவோட பவரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னு தெரியுது. செகண்ட் ஆர்மி டிப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் டிவிஷன்ல லிகோ மாதிரி எவேக்கர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. அந்த டைம்ல சாவ்லிஹோ மிலிட்டரி டிவிஷன்ல சேர்றது ஒரு மிராக்கிள் மாதிரி. செகண்ட் டிவிஷனை ஸ்ட்ராங்கர் ஆக்கணும்னு அவங்க லிகோவைப்ப பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அவங்க ஆட்களை அனுப்புறாங்க. அதுவும் சீக்ரெட்டா லிகோவோட இன்ஃபர்மேஷனை மத்த சூப்பர் ஹியூமன்ஸோட கம்பைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டி மவுண்டைன்ஸ் கேனியன்ல அப்பவும் ஹண்டிங் நடந்துட்டு இருக்கு. ஜீவ் ஹண்ட் பண்ணி எவல்யூஷன் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி தன்னை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கான். அந்த வேலி முழுக்க மியூட்டன் ஃபீஸ்டுகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த மவுண்டைன் ரேஞ்ச் முழுக்க ஜீவோட ஆதிக்கம் பரவிக்கிட்டு இருக்கு. அவன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி தேர்ட் ஆர்டருக்கு போறதுக்கு ரெடியாக்கிட்டு இருக்கான். அவனோட ஒவ்வொரு ட்ரீ பார்ட்டையும் எவால்வ் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த சமயத்துல அண்டர்கிரவுண்ட் கேவோட ஒரு மூலையில ஜீவுக்கு தெரியாம ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வெளியில போக விடாம பிளாக் பண்ணிடும். இந்த ப்ரொசீஜர்னால தான் இன்சான்களோட சேட்டலைட் கிட்ட இருந்து அது தப்பிச்சிருக்கு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. யூவாலேயே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை டிடெக்ட் பண்ண முடியல. இந்த வீக்னஸை யூஸ் பண்ணி அண்டர்கிரவுண்ட் கேவோட ஒரு மூலையில இன்னொரு பிளான்ட் மியூட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஈவில் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. அது ஜீவ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. ஆனா கண்டுபிடிக்கப்படல. இன்ட்யூஷன் எபிலிட்டி காரணமா கேன் கிங்குக்கு முன்னாடியே ஆபத்தோட அறிகுறி தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்ஷன் பண்ணவும் தேடவும் அந்த ஈவில் எனர்ஜியோட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கா.